ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். கண்டிப்பா நம்ம சனிப்பயிற்சியில இருக்கக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி மக்கள் கேட்கிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்? 5 கிரக சேர்க்கை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்ச்ல நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. முக்கியமா மார்ச் 6ஆம் தேதி சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். அது எல்லாருக்கும் தெரியும் வாக்கியப்படி. ஆனா தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. 12ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சூப்பர். அடுத்ததாக சூரிய பகவான் 15ஆம் தேதி என்ன பண்றார்? மீனத்திற்கு வருகிறார். சூப்பர். அடுத்ததாக புத பகவான் இவர் 3ஆம் தேதியே வந்துட்டார், மார்ச் 3. அடுத்ததாக அப்படி வரிசையா செவ்வாய் பகவான் மார்ச் எண்டில் ஏப்ரலில் என்ன பண்ணுறார்? மீனத்திற்கு வருகிறார். இப்படி இவங்க எல்லாருமே மொத்தமாக ஒரு இடமா சேர்ந்து மீனராசியில் சந்திக்கிறார்கள். இவங்க இந்த மீனராசியில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நற்பலன்கள் ஏற்படும்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் என்பதால் இவர்கள் அத்தனை பேருமே புனிதர்களாக அருள் தரக்கூடிய அற்புத கிரகங்களாக மாறிடுறாங்க. அவ்வகையிலே இவர்கள் அத்தனை பேருமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரிய ஜாப் கிடைக்க போகுது, கோடீஸ்வர யோகம் யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கை மூலியமா எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில 4ஆம் இடம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒன்று சொல்லுவார்கள், என்ன, ஒரு கனவு கனவாகவே இருக்கும் வரை அதன் ஆன்மா அப்படியே இருக்கும். இந்த கனவு ஒருவேளை நிஜமாயிட்டா அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்கன்னு தெரியாது. காதல் காதலாகவே இருக்க ஜாலியாக இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தான் அதனுடைய ரியாலிட்டி தெரியும். இந்த மாதிரி 4ஆம் இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஆகணும், நம்ம அப்படி நடந்து வரும்போது டீம் மெம்பர்ஸ்லாம் அப்படி பூ போடணும், இந்த மாதிரிலாம் உங்கள் கற்பனை எல்லாம் வச்சுருப்பீங்க. ஆனால் அது உண்மையிலே ஒரு நாள் நீங்கள் டீம் லீடர் ஆகிடுவீங்க. இந்த புலி வருது கதை தான். உண்மையிலே இந்த புலி வந்துடும். 4ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 4ஆம் இடத்தில் வந்து விட்டார். திடீர்னு நீங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்கல்ல, இனிமேல் நீங்க தான் நாளைக்கு பதவி ஏற்றுக்கோங்க, நீங்க தான் டீம் லீடர். ஐயா அது பற்றி இப்போ எப்படி சொல்றது, நான் ப்ரிப்பேரே ஆகலையே ஒன்றும். நான் அதான் பிரச்சனை. நம்ம நிறைய பேர் ப்ரிப்பேரே ஆகலை, ஆனால் நம்ம அதுக்கு ஆசை மட்டும் போடுவோம். 4ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து விட்டால் திடீர்னு வேலை கிடைக்க போகுது, திடீர்னு ப்ரொமோஷன் வரப்போகுது, திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்க போகுது. அதை நீங்கள் அதுக்கு அந்த பிஸியில் நீங்கள் முன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது. டீம் லீடர் ஆகிட்டீங்க, இன்னைக்கு சாயந்தரம் கம்பெனி முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போகக்கூடாது. கம்பெனிலாம் முடிஞ்சு வீட்டுக்கு கம்பெனியை பூட்டு போட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோம். ஐயா 9:30 10 போயிட்டு வாங்க, காலைல 5 மணிக்கு வந்திருக்கேன். இப்போ என்ன நடுவில் 6 மணி நேரம் பத்தாதா தூங்குறதுக்கு? பர்சனல் லைஃபே போச்சுடா அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது சுகஸ்தானத்தில் வருவதால் இது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் தான். ஆனால் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் உங்களை டீம் லீடராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். இந்த ஒரு மாதம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஊரே சேர்ந்து 4ஆம் இடத்துல போய் உட்கார்றாங்க. யார் யார்? ஆறுக்குடைய சுக்கிர பகவான். இவர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்ல, இவன் உங்களுக்கு ப்ராப்ளம் மட்டும் தான் பண்ணுவான். இவன் போய் 4ஆம் இடத்துல உட்கார்றான். அப்போ சுகஸ்தானம் கெடும். இது நாள் வரைக்கும் நான் ஜம்முன்னு கேபில் வந்துட்டு இருந்தேன் சார், ஷிஃப்ட் பஸ்ஸில் வந்துருங்கட்டாங்க, இப்போ நான் பஸ்ஸில் ஏறி வந்துட்டு இருக்கேன் சார். அந்த மாதிரி உங்களுடைய சுகங்கள் எல்லாம் குறையும். சின்ன 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 ப்ராப்ளம் தான். இது வரைக்கும் உட்காந்தாப்புல அழகாக ரிப்போர்ட் போட்டுட்டு இருந்தேன், இப்போ ஷாப்பில் ஒரு விசிட் பண்ண சொல்லிட்டாங்க, மாடியிலேருந்து இறங்கி விசிட் பண்ணிவிட்டு திரும்ப போய் ரிப்போர்ட் போடுறேன் போன்றவைகள்லாம் நடக்கும். உங்களுடைய மூமெண்ட்ஸ் அதிகமாகும், நிறைய வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ 7 பாதகாதிபதி இவனும் 4ஆம் இடத்துல உட்கார்றான். ஒருத்தன் கூட உங்க நல்லது பண்ணுறவங்க கிடையாது. இவனும் 4ஆம், அம்மாவோட உடல்நிலையில் பிரச்சனை வரும். 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம் கெடும். இப்போ புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காற்று சம்மந்தப்பட்ட மூச்சு இறைக்கிறது, ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு இதனாலே சுகம் கெடும். நீங்கள் ரொம்ப அப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க. ரொம்ப கத்துனீங்கன்னா என்னாகும் சொல்லுவாங்க, இந்த காற்று பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி நம்ம ஒரு பேஷண்ட் மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கணும். ரொம்ப கண்ணின் மணிபோட பார்த்துக்கணும். 10 குடையன் வேற 4ஆம் இடத்துல இருக்க. இப்படி எல்லாருமே 4ஆம் இடத்துல இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொன்ன அதே விஷயம்தான். 4ன்னா கற்பு. இதில் இத்தனை பேர் இருக்கிறது ஒன்று கூட நல்லது கிடையாது. சுக்கிரனும் கெட்டவன், புதனும் கெட்டவன், இவங்க எல்லாருமே கெட்டவர்கள். சூரிய பகவான் இவர் 9 குடையவன். இவரும் இப்போ எல்லாருமே அங்கே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத பிரச்சனைகள், முக்கியமாக சுக்கிரன் உச்சம் என்பதால் பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். ஆஃபீஸ் கொலீக்ஸ்ன்ற பிரச்சனை வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் டீம்மேட்ஸாக தான் இருப்பாங்க,
அவங்ககிட்ட நீங்கள் என்னம்மா இப்போ சொன்னீங்கன்னா எப்படிம்மா, இப்போ 8 மணிக்கு மீட்டிங்க்கு 7:50க்கு சொல்கிறீங்க, நான் எப்படி ரிப்போர்ட் போடுறது? ஏதாவது ஒன்று கத்திடுவீங்க. நீங்கள் ஒரு சீனியர் இன்ஜினியர், அந்த அம்மா ஒரு சீனியர் இன்ஜினியர். ஆஸ் பர் சட்டப்படி நம்மலாம் ஈக்குவல் ஜெண்டர், நம்மலாம் என்ன சொல்கிறோம், நம்ம யூனிசெக்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் அதெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாது. நம்ம பாஸ் நம்மளை கூப்பிட்டு என்ன சொல்லுவார், ஒரு லேடிஸ்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஐயா நானும் சீனியர் இன்ஜினியர், அவங்களும் சீனியர் இன்ஜினியர், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க நம்ம ஜெண்டர்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. இதில் எங்கேருந்துங்கய்யா லேடிஸ் வந்துச்சு? நம்மளால் ஒன்றும் முடியல, அவங்க நோபால் போட்டுருவானுங்க. என்ன லேடிஸ்ட்டு பிஹேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்கு தான் இதே ஜெண்டரே கிடையாதேப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்கள்ட்ட பணிவாக அன்பாக பேசணும். இப்படிலாம் பிரச்சனை வரும். ஸோ ஆஃபீஸில் லேடிஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் பெரும்பாலும் பேச்சை தவிர்க்கிறது நல்லது. அல்லது நீங்கள் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவதாக நினைத்து ஏதேனும் ஒன்று பேசி அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும். பெண்களால் பிரச்சனை வரும், ஜாக்கிரதை. ஆறுன்னா யார் தெரியுமா? சுக்கரன்னா யார் தெரியுமா? சுக்கரன்னா மனைவி. நீங்கள் தேவையானது பேசுறது நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டை பற்றி எனக்கு தெரியாதா, எங்கள் வீட்டை பற்றி உனக்கு தெரியாதா, இதெல்லாம் பேசுனீங்கன்னா நம்ம வீட்டு கதையெல்லாம் எடுத்து எங்கேருந்து கிழிப்பாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்த கதையிலேருந்து எடுத்து அதை ஒரு 2 நாள் படமாக ஓட விட்டு, ஐயோ தெரியாமல் கிளப்பி விட்டேனே, அதுக்கு துணைக்கு அவங்க அண்ணா தம்பி எல்லாம் வந்து பஞ்சாயத்துக்காரர் வேற பாக்கெட்லேயே போட்டு கூப்பிட்டு வந்து நடு வீட்டில் பஞ்சாயத்து நடக்கும். ஜாக்கிரதையா இருங்க. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் பெண்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் அப்படியே டச் பண்ணாமல் டீம் லீடர் மாதிரி அப்படியே போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்றது நல்லது? நான் 2 ஊரில் இருக்கிற எல்லா கிரகமும் 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்னு ஒன்று கிடையாது. இருந்தாலும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் மறைவது தான் பெரிய கேஸு. அதனால நீங்கள் பாரிஸில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். சுக்கிரன் என்பதால் நீங்கள் லக்ஷ்மியை வழிபடுங்கள். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமா இந்த 5 கிரக பயிற்சியும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே பிருந்தா, இந்த காலபுருஷ தத்துவத்திலே சுக்கிரன் உச்சம் அப்படின்னாலே சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல சுகபோகங்களை, ஆடம்பரத்தை, சௌந்தர்யத்தை எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்ம சுக்கிரன் தான். சுக்கிரனே உச்சம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொதுவாகவே ரொம்ப கம்ஃபர்ட்டா, ரொம்ப பணவரவு. சுக்கிரன்னா தனவரவுன்னு அர்த்தம். பெரும்பணம் எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ பொதுவாகவே இந்த மார்ச் ஏப்ரல் மேல எல்லா ராசிக்காரருக்குமே நிறைய காசு, பணம், துட்டு, மணி வருவதற்கான விஷயங்கள் வந்துடும். சுக்கிரன் உச்சங்கிறப்ப காதல் எங்கெங்கு திரும்பினும். ஏப்ரல் மேயிலே பசுமையிலே அதெல்லாம் அது ஏப்ரல் மே, இது மார்ச். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இளமைக்கான மாதம் இது. சில பேர் இப்போல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கூட, உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு சார், எனக்கெல்லாம் இப்போ 50-52 வயசு ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு சார், நான் அப்படியே பிரம்மச்சரியாகவே இருந்துட்டேன். திடீர்னு ஒரு ஆளை பார்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். எல்லாமே திரும்புதே நானே அப்படியே. சார் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் நடந்துடும். அவங்க நமக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க, இனிமேல் நீ குடிக்கூடாதுப்பாங்க, விட்டுருவோம், இனிமேல் நீ வாழ்க்கையில் பெரிய ஆளணும்போம். ஏதோ ஒரு சக்தி பாருங்க, அவங்களுக்காக பண்ணுறதா நினச்சி நீங்கள் உங்கள் லைஃபையே மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் காதலின் அற்புதம். நல்ல காதல் வாழ வைக்கும். ஸோ அப்போ சுக்கிர பகவான் என்ன பண்ண உச்சமாகிறார். இதோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரகங்களுமே காலபுருஷ தத்துவத்தின்படி குருவின் வீட்டுக்கு வராங்க. 2 விஷயம் இருக்கு பிருந்தா. எந்த கிரகமாக இருந்தாலும் குரு வீட்டுக்கு வந்தால் புனிதராயிருவாங்க. ஸோ குருவிட வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வர்றது மிக அற்புதமான விஷயம். இவர்கள் பொதுவாகவே யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடியவராக இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக நான் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இந்த பக்கம் மிஸ்டர் சனி, இந்த ஆள் இப்போ தான் பெயர்ச்சி ஆனார். 6ஆம் தேதியிலிருந்து மீனராசியில் உச்சம் பெற்றார் குருவுடைய வீட்டில். இந்த பக்கம் மிஸ்டர் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சார். இது 12ஆம் தேதி. இனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா இந்த 5 கிரக சேர்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்வது சாமிஜி? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினமும் வாருங்கள், வந்து என்னை சந்தியுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்து ஒரு தடவை இப்போ பார்த்துட்டு இந்த விஷ்ணுமாயாவை வழிபட்டு சென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகும்.